Hi, all. Welcome back to our wake up session. இட்ஸ் பீன் அ வைல். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் அப்ஸ் லேர்ன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா மே மந்தில் ஹிந்து பேப்பரில் மென்ஷன் பண்ண இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேர்ன். ஓகேவா? ஸோ சேர்ன் அப்படிங்கிறப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எனக்கு வெர்புக்கு கீழே வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நமக்கு பால் இருக்குது, பால்லேருந்து எனக்கு பட்டர் வேணும் அப்படின்னா அந்த பாலை நான் என்ன செய்வேன், மிஷின் மூலமாகவோ இல்லை அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட் மூலமாகவோ வேகமாக நான் திருப்பினா அதுதான் என்ன அப்படின்னா சேர்ன். ஓகேவா? ஸோ வி கேன் கால் இட் அஸ் எகிட்டேட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா விஸ்க்குன்னு சொல்லலாம். சரிங்களா? விஸ்க்கு. வேறு என்ன அப்படின்னா மிக்ஸு, பீட். சரிங்களா? ஸ்டிர். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு இதோடைய சினோனிம்ஸாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. The waves began to churn as the storm approached. அதாவது புயல் வர்றதுனால அந்த வேவ்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மாறி மாறி மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அஜிடேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அதான் என்ன அப்படின்னா சேர்ன். ஸோ செகண்ட் வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓசிஃபை. ஓசிஃபை அப்படிங்கிறது எனக்கு வெர்புக்கு கீழே வரும். சரிங்களா? ஓசிஃபை அப்படிங்கிறது எனக்கு வெர்புக்கு கீழே வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்கிற விஷயத்த ரொம்பவே ஹார்ட் ஆக்குறது. ஓகேவா? ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஹார்ட் அண்ட் சாலிட் ஆக்குறது. ஸோ சாலிடிஃபை. ஓகேவா? சாலிடிஃபை, பெட்ரிஃபை, பெட்ரிஃபை, ஸ்டிஃப் ஆக்குறது. ஸோ ஸ்டிஃபன். சரிங்களா? இது எல்லாமே அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்மளோட டிஷ்யூ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ரிஜிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ வி கேன் கால் இட் அஸ் ஓசிஃபை. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. Education can ossify innovation and progress. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், எஜுகேஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னோவேஷனையும் ப்ராக்ரஸையும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஓசிஃபை அப்படின்னா மேக் சம்திங் வெரி ஸ்ட்ராங்கர். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, தேர்ட் வேர்டு கல்மினேட். ஓகேவா? கல்மினேட் அப்படின்னாலும் என்ன அப்படின்னா எனக்கு வெர்பு தான், விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா அந்த பீக்குக்கு போயிடுச்சு. சரிங்களா? அல்லது கிளைமேக்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, எண்டுக்கு வந்துருச்சு, அதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்க்ளூட் ஆக போகுது, ஃபினிஷ் ஆக போகுது, முடிய போகுது அப்படிங்கிறத வந்து கல்மினேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம் நம்ம? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. the teams hard work would culminate in the championship game. அப்போ இந்த இடத்துல கல்மினேட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கோயிங் டு எண்ட், இல்லை அப்படின்னா கிளைமேக்ஸ், ஹை பாயிண்ட், ரிசல்டட் இன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ரிசல்டட் இன் இது எல்லாமே என்ன அப்படின்னா கல்மினேட் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, அன்லீஷ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அன்லீஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ சம்திங் தட் இஸ் கோயிங் டு திருப்பி பண்ண போகிறது அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னா அன்லீஷ் அப்படின்னா ரிலீஸ். ஓகேவா? பிடிச்சி வச்சிருக்கிறத விடுதலை பண்ணுறது. ஸோ லூசன். வேறு என்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும் எனக்கு, ஃப்ரீ,
லிபரேட், ஓகேவா? லிபரேட் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னெல்லாம் இருக்கு? டிஸ்சார்ஜ், டிஸ்சார்ஜ் பிடிச்சி வச்சிருக்கிறத ரிலீஸ் பண்றது, விடுதலை பண்றது, ஃப்ரீடம் ஆக்குறது, இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த அன்லீஷ்க்கு கீழே வரும். சரிங்களா? அப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாமா? தி ஸ்டார்ம் unleashed the fish on the coast. ஸோ என்ன அப்படின்னா அந்த புயல் வந்ததுனால இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரைக்கு ஒதுங்கிருச்சு. ஸோ இட் ரிலீஸ்டு, ஓகேவா? இட் ரிலீஸ்டு. தென் அடுத்த வார்த்தை பாருங்க, ஃபிஃப்த் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு டிசென்ட், ஓகேவா? ஸோ இந்த டிஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். டிசென்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இட்ஸ் அ நவுன் விச் மீன்ஸ் அ டிஸ்அக்ரிமெண்ட், ஓகேவா? டிஸ்அக்ரிமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? ப்ரொட்டெஸ்ட், ஒத்து போகாமல் இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ப்ரொட்டெஸ்ட், அப்ஜெக்ஷன், ஓகேவா? அப்ஜெக்ஷன். வேற என்னெல்லாம் இருக்கு? டிஸ்அப்ரூவல், டிஸ்அப்ரூவல். ஸோ ஒத்து போகாமல் இருக்கிறத வந்து we can call it as dissent. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, there was a strong wave of dissent against the new law. அப்போ நியூ லா கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்னாச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் வேவ் ஆஃப் டிசென்ட் விச் மீன்ஸ் எ ஸ்ட்ராங் டிஸ்அக்ரிமெண்ட், ஓகேவா? அப்போசிஷன், ப்ரொட்டெஸ்ட், எதுக்கு அகெயின்ஸ்டா? அந்த நியூ லாக்கு அகெயின்ஸ்டா. சரிங்களா? ஸோ டிசென்ட் அப்படின்னா இது இட்ஸ் அ டிஸ்அக்ரிமெண்ட், அப்போசிஷன், ப்ரொட்டெஸ்ட், அப்ஜெக்ஷன், டிஸ்அப்ரூவல் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லலாம். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, கொஞ்சம் நியூவாக இருக்கும். நெஃபோரியஸ், ஓகேவா? நெஃபோரியஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரொம்பவே கொடூரமான, ரொம்ப வில்லத்தனமான அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வில்லத்தனமான. இதுக்கு சினோனிம்ஸ் என்னெல்லாம் வரும்னா விக்ட், எவில், கரப்ட், ஓகேவா? சம்திங் தட் இஸ் நெகட்டிவ் தான் இதுவும். கரப்டட் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா நெஃபோரியஸ்க்கு கீழே தான் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, the criminal mastermind, the criminal mastermind plotted his nefarious schemes in secret. ஸோ இந்த இடத்துல நெஃபோரியஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட ஸ்கீம்ஸாக? அது நெஃபோரியஸ் ஸ்கீம்ஸ், ரொம்பவே இவிலான ஒரு ஸ்கீம், ரொம்பவே கரப்டடான ஒரு ஸ்கீம். சரிங்களா? ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க, ஸ்னூப். ஸ்னூப் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேர்ப் விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா வேவு பார்ப்பாங்கல்ல, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்னூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பைன்னு சொல்லலாம், பீப்புன்னு சொல்லலாம். வேற என்னெல்லாம் இருக்குது? ப்ரை சொல்லலாம். சரிங்களா? ப்ரை, இன்டர்ஃபியர், இன்குவயர் சீக்ரெட்லி. சரிங்களா? ரொம்பவே இன்வெஸ்டிகேட் சீக்ரெட்லி. இல்லை அப்படின்னா இன்ட்ரிக்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்ட்ரிக்யூ. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்னூப். வேவ் பார்க்குறோம் யாருக்குமே தெரியாமல், ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, ஐ காட் மை லிட்டில் brother trying to snoop in my bag.
ஸோ என்ன சொல்கிறாங்க, என்னோட தம்பி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, என் பேக்கில் வந்து ஏதோ கள்ளத்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தான், அதை நான் என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன், என் தம்பியை நான் பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ஸ்னூப். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பாருங்க, பிரேசன். ஓகேவா, பிரேசன். இந்த வேர்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிரேசன் அப்படின்னா எனக்கு அப்ஜெக்டிவ்க்கு கீழே வரும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாததை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஷேம்லெஸ். ஓகேவா, அடுத்து இம்பியூடென்ட். இம்பியூடென்ட், போல்டு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த போல்ட்னஸ்ல என்ன இருக்காதுன்னா ஷேம் வந்து இருக்காது. ஓகே, ஸோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம், பிரேசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க, அடுத்த வார்த்தை காட் ரெயில். ஓகேவா, ஸோ காட் ரெயில் அப்படிங்கிறப்போ அதுலேயே பேர்லேயே இருக்கு என்னது, ரெயிலிங்ஸ். அது வந்து காட். ஸோ பாதுகாப்புக்காக போடப்பட்ட விஷயத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காட் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஃபென்சஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பேரியர் அப்படின்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம், கண்ட்ரோல். ஓகேவா, கண்ட்ரோல், லிமிட், இது எல்லாமே எனக்கு இந்த காட் ரெயிலுக்கு கீழே தான் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா இன்னும் புரியும். The new regulations provide guardrails to prevent financial மிஸ்மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, புதுசாக ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட்டை தடுக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது, ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்குது, ஒரு கண்ட்ரோல் லிமிட்டாக இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிஃபில். ஓகேவா, ஸ்டிஃபில். ஸ்டிஃபில் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எனக்கு வெர்புக்கு கீழே வரும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா தடுக்கிறது. ஓகேவா, ஸோ வி கேன் கால் இட் அஸ் சப்ரஸ், இல்லை அப்படின்னா ரெப்ரஸ், தடுக்கிறது, கர்ப், இது எல்லாமே. ஸ்டிஃபில் அப்படின்னா இட்ஸ் தடுக்கிறது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா என்கரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 10th வேர்டு பார்த்தோம் அப்படின்னா அப்ஹோரண்ட். ஓகேவா, இந்த வேர்டை நம்ம ஏப்ரல் மந்த்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்ஹரண்ட் அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது எனக்கு அப்ஜெக்டிவ்க்கு கீழே வரும். இதுக்கு மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வெறுக்கத்தக்க, அந்த விஷயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா, புரிஞ்சா, ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கிற விஷயத்த வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அப்ஹரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரேசிசம் இஸ் அன் அப்ஹரண்ட் ஐடியாலஜி. ஓகேவா, அப்போது நம்ம ரேசிஸ்டாக இருந்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்ஹரண்ட் அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி டிஸ்கஸ்டிங். அப்போது இதுக்கு ஆப்போசிட் என்னப்பா வரும், எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்பவே அட்மையர் பண்ணுற மாதிரி, ரசிக்கத்தக்க. ஸோ அட்மைரபிள், ப்ளசன்ட்ஃபுல், டிலைட்ஃபுல், ப்ளீஸிங், அட்ராக்டிவ், அப்பீலிங், வெல்கமிங், அக்ரியபிள், டிசைரபிள், அக்செப்டபிள், இது எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாக வரும். பட் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப வெறுக்கத்தக்கதாக இருக்குது, அதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாததாக இருக்குது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லலாம்னா அப்ஹரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, so in this video we have learned just 10 important words from May month of Hindu newspaper. நமக்கு upcoming examsல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Hope this session is useful and thank you for watching.